ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன் செவ்வாய் சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான். குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. இந்த பராபவ வருடத்தில் ரிஷபராசிக்கார நேயர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வருடம் துவக்கமே பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துலதான் ஆண்டானது துவங்க இருக்கு. ஆண்டு துவக்கத்தில் லக்னத்திற்கு 11 சனி பகவான் இருக்காருங்க. லாபத்தில் சனி பகவான். சனி பகவானுக்கு நல்ல இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3, 6, 11ஆம் இடங்கள்ல சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஜாதகத்துல. அதன்படி ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு லாபத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி வேலையில ஒரு நல்ல மன திருப்தி இருக்கும், ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கும் நமக்கு. பொதுவாவே இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்லது செய்யக்கூடியவர். அதனால எந்த ஒரு தீய விதமான பலன்களை ரிஷப ராசிக்கோ லக்னத்திற்கோ செய்ய மாட்டாரு.
அப்படிங்கும்போது 11ல வந்து இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருமணம் இன்னுமே நடக்காத நிலையில் உள்ள இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் வழங்குகிறது. ஸோ 11ஆம் வீட்டுல வந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு. இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நல்ல வீடு மனை அமையக்கூடிய ஒரு யோகத்தை வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்குதுங்க. ஸோ காதல் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நல்ல காதலில் ஒரு வெற்றி, 2 தரப்பு சம்மதத்தோட திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் ராசிக்கு 11ல இருக்கிறதுனால ஸோ கல்வி படிக்கணும், அதுவும் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து அப்ராட்ல போய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரன் நேயர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அமையும். அதன் மூலம் ஒரு நல்ல மாற்றம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரன் நேயர்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கவனம் தேவை. ஸோ உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர் குறைவாக காணப்படும். அதனால இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு எச்சரிக்கையோட ரொம்ப வேகமா போகாம மித வேகத்தோட போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்க ஒரு வேலைக்காக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறீங்க, இல்ல நீங்க பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணம் ஏமாற்றம் தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை நம்பியும் பணம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. நான் வேலை வாங்கி தரேன், உனக்கு அப்ராட்ல வேலை வாங்கி தரேன், இல்ல கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரையாவது நம்பி ஒரு பணம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கொடுத்த பணத்தை திரும்ப எதிர்பார்க்க முடியாது. ஸோ பணம் வகையில ஏமாற்றம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கவனம் தேவைப்படக்கூடிய ஆண்டாக இந்த வருடம் இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவானவர் ராசிக்கு 2ல் நிற்கிறாரு. ஸோ வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல வெற்றி, அனுகூலம் இதெல்லாமே சேரக்கூடிய ஒரு ஆண்டாக போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஜூன் மாதம் நடந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் ராசிக்கு 3ல போறாரு. இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அவர்தான், 11 கூடையவனும் அவர்தான். அப்படிங்கிறதுனால 8ஆம் அதிபதி உச்சபலம் வாங்குவதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பை அள்ளி வழங்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ நீங்க வாழ்க்கையிலே ஆகட்டும் இல்ல வேலை செய்யற இடத்துல ஆகட்டும் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, முதல் திருமணம் பிரச்சனையாகி 2ஆம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2ஆம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே இந்த வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு. தாய் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் ஒரு நல்ல ஆதாயம் பெறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும். 10ல் ராகு, 4ல் கேது, இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ நீங்க எந்த இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்திற்கு ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், இது நாள் வரைக்கும் விசா வந்து ப்ராப்ளமாவே இருக்கு, விசா அமையல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விசா வந்து ரொம்ப எளிமையா கிடைச்சு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க, ஸோ மாற்றம் வாங்கிட்டு சொந்த ஊருக்கோ இல்ல மனைவி இருக்கிற இடத்துக்கோ போகணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் ரிஷபராசிக்காரர்களின் தாயாருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு குறைபாடுகள், ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியமானதாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரன் நேயர்களுக்கு அந்தந்த வயதில் என்னென்ன நடக்கணுமோ, இப்ப திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல திருமணம், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா ஒரு நல்ல சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அமைய போகுது. வீடு கட்டும் அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாமே அமைய போகுது. தந்தை தாய் வழி உறவுகள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு கல்வி அமையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த பராபவ வருடமும் இருக்கும். ஸோ விஸ்வாவசு வருடமுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல முதன்மையான நன்மை பயக்கும் விதத்துல வந்து இந்த ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு நல்ல விதமாகவே ஆண்டு அமைந்தது. ஸோ அதே போல இந்த பராபவ வருடமுமே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.